நேற்றுக்கு நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நண்பா 17, 28, 87, 37 கூட கொடுத்துருக்குறோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் வந்து 78 போயிடுச்சு நண்பா. 28க்கு 78 பவரில் போயிடுச்சு. 87 கொடுத்துக்கிறோம். திருப்பி ஒரு 78 கொடுத்துருந்தா நல்ல ஒரு வின்னிங்காக இருந்திருக்கும். ஏபிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக 87 தான் வர மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்திங்கன்னா 78 திருப்பி வச்சிட்டோம். சரி வாங்க நண்பா, 7ஆம் தேதி இன்றைக்கி வந்து என்ன கணிப்புன்னு பார்த்துருவோம். இப்போ வந்து மந்த்லி சார்ட்டில் நம்ம வந்து இந்த 88 வச்சு தான் நம்ம 388, 883 ஃபாலோவிங் நம்பரில் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 88 ஃபாலோ பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா ஒரு 8ஆம் நம்பர் நவுத்துனதுக்கு 88 வெளி நம்பருக்கு வரணும். அந்த நம்பர் அப்படியே பிரித்து 88ன்னு உள் நம்பருக்கு காமிச்சிட்டோம். அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 நம்பர் தனித்தனியாக வச்சுக்கிட்டா வெளி நம்பருக்கு இன்னும் ஒரு 8ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 88 வரத்துக்கு அவ்வளோதான். அந்த 2 நம்பரை வச்சு முடிச்சிட்டோம் ஆட்டத்தை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போன மாதம், ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஒரு நம்பர் நிறுத்தினாலோ நவத்தினாவோ இந்த 2 நாளில் 66 வரணும். அடுத்த நாள் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது 00. இந்த 00க்கு நேரு 00 வரணும். பவரில் கொண்டு வந்து அடுத்த நாள் வச்சுருப்போம். சேம் அதே மாதிரி தான் 8ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர். இந்த 2 நாளில் 88, 33 வரணும். அதுக்கு அடுத்த நாள் 88 வந்திருக்கும். இந்த பேட்டர்னை வச்சு தான் நம்ம கொடுத்துருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் அதே மாதிரி நவுத்தி 3 நாள் தொடர்ந்து வச்சுருப்போம். அப்போ ஒரு 55 ஏபிக்கு ஒரு 55 00க்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அந்த 3 நாளில் 55 00 வாய்ப்பு இருக்குது. இன்னையிலேருந்து 3 நாளில் 55 00 வரணும் ஏபி. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு சி போர்டுக்கு பார்ப்போம். சி போர்டுக்கு 4க்கு 9 பவரு. அதே மாதிரி அடுத்த நாள் வைக்கிற நம்பர் 3க்கு வந்து 8ன்னு வந்திருக்கணும், வரல. அப்போ 9ஆம் நம்பருக்கு அடுத்த நாள் பவர் நம்பர்னால் 3ஆம் நம்பருக்கு அடுத்த நாள் சி போர்டுக்கு தான் 8 வந்திருக்கணும் பவரில். பி போர்டில் வச்சுருப்போம். இப்போ சேம் அதே தான். நாலுக்கு 9னா மேலே உள்ள 3ஆம் நம்பருக்கு 8 சி போர்டுக்கு வரணும். சி போர்டுக்கு 8ஓ 3ஓ வரணும். அப்போ பிசியில் போன மாதம் பிசியிலேருந்து ஏபிக்கு ஒரு நம்பர் நவுத்தி வைக்கிறான்னா இந்த 58க்கு 53. அப்போ இந்த 58 இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே பிசியில் வந்து ஏதோ ஒரு நம்பரை பவர் பண்ணி வைக்கணும். அப்படிங்குள்ள 58 இருக்குது பிசியில். அப்போ ஏபியோ பிசியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 08 அல்லது 03, 53, 58 இந்த மாதிரி வரலாம். ஏபியோ பிசியோ வரணும். அப்போ ஒரு நம்பர் நவத்துனா ஒரு பேட்டர்ன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 038 ஒரு 8 மட்டும் க்ளூ நம்பராக கொடுத்துருவோம். அந்த 03 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆப்போசிட்டில் ஏபிக்கு வரணும். ஆனால் பவரில் 53 வந்திருக்கும். அதே தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9ஆம் நம்பர் 049 சி போர்டுக்கு 9 வந்திருக்குதுன்னா ஏபிக்கு வந்து 40ங்கிற நம்பர் வரணும். அப்படி இல்லைன்னா இந்த கிராஸ் நம்பர் 909. அப்போ 90ங்கிற நம்பர் ஏபிக்கு வரணும். அப்போ ஏபிக்கு 90 அல்லது 40 வரணும் ஏபிக்கு. ஸோ இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பி போர்டுக்கு 5ஓ 0ஓ வந்துடணும். ஏன்னா ஏர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பரை பார்டர் வச்சுருப்போம். அதாவது பி போர்ட்லேருந்து 5ஆம் நம்பர் 2 பக்கமே நவுத்தி வச்சுருந்தானா கண்டிப்பாக பி போர்டுக்கு 5 தான் வரணும். அதுவும் 0 பவரில் வந்தால் 0, ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் 5 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்குள்ள நம்மளுக்கு ஒரு 5ஆம் நம்பர் பி போர்டுக்கு வரதுனால சி போர்டுக்கு 8ஓ 3ஓ வரணும். அப்போ ஏபியை பொறுத்த வரைக்கும் 90, 40 அல்லது 04 இந்த மாதிரி வரணும். அப்போ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணால் என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்துருவோம். ஆனால் ஏபியில் வந்து ஸ்ட்ராங்காகவே அந்த 17 நம்ம கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, 4ஆம் நம்பர் எடுத்து சி போர்டுக்கு வச்சதுனால இந்த கிராஸ் நம்பர் 17ங்கிற நம்பர்
வெளி நம்பருக்கு தான் வந்திருக்கணும். அவுட்ரு நம்பரு வந்துடுது. சரிங்களா? மறுபடியும் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். 174ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சி போர்டுக்கு 4. அப்போ 17 வந்து வரணும். அந்த அவுட்ரு நம்பர் 1 நம்பருக்கு உள்ள நவுத்தினாலோ இல்லை பவர் வச்சாலோ அவுட்ரு நம்பர் 7 நம்பர் வந்திருக்கு. சேம் அதே தான். இப்போ சி போர்டுக்கு 9. இந்த 9 நம்பர் கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா 909ன்னு இருக்குது. அப்படிங்குள்ள 9 நம்பர் வந்திருக்கு. அப்போ ஏபிக்கு 90 40 வந்தால் இந்த அவுட்ரு நம்பர் 0ங்கிற நம்பர் ஆல் போர்டுக்கு ட்ரை பண்ணலாம். 0. சரிங்களா? இப்போ பி போர்டுக்கு 5 0 வரணும். அப்படி 0 வந்தால் ஆல் போர்டுக்கு எங்கேனாலும் வரலாம். ஏன்னா மேலே இங்கே பார்த்தீங்கன்னா 049, சி போர்டுக்கு 9ன்னா ஏபிக்கு 40 வரணும். அப்போ இதுலேயும் 0 வருது. அப்படிங்குள்ள இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பிசிக்கு இந்த ஆப்போசிட்டில் நவுத்தினோம் பார்த்தீங்களா, 58 53. இப்போ இந்த 53 ஏதோ ஒரு ட்விஸ்ட் பண்ணி வைக்கணும். இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி கொடுக்குற நண்பா. உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஏபிக்கு வந்து 90 40 95 04 55. ஏன்னா ஏபியில் வந்து ஒரு 55 இறங்கலாம். ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 55 அல்லது 00 வரணும். பவரில் வந்தால் 00. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ஒரு 3 நாள் ஏபிசியில் வந்து பார்த்திங்கன்னா 55 00 ட்ரை பண்ணி பாருங்கள். பிசியை பொறுத்த வரைக்கும் 08 03 53 58 வரணும். 50 கொடுத்துருக்குறேன். ஒரே நிமிஷம். ஸோ 58 கொடுக்கறத பதில் 50 கொடுத்துருந்தேன், மாற்றிக்கிட்டேன். அதே மாதிரி 55. டோட்டலாக 2 ஏபியும் பிசியும் வந்து பார்த்திங்கன்னா 5 நம்பர். உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டு பொறுத்த வரைக்கும் 8 ஸ்ட்ராங்காக இருக்குது, 3 சப்போர்ட்டுக்கு. ஆல் போர்டுக்கு 0 மெயின், சப்போர்ட்டுக்கு 8. உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நம்ம 3 டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 408 458 ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதே மாதிரி 953 403 558 553. ஏன்னா 55 தான் ஏபிக்கு தான் 55 வரணும் மெயினாக. ஸோ பி போர்டில் 5 வரணும். 5 கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்தாலும் ஆல் போர்டு 0 ட்ரை பண்ணி பாருங்கள். 5 0 பி போர்டுக்கு வரணும். ஏன்னா மெயினாக